மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நர்சஸ் ப்ரொஃபைல் சேனல். ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்கோட கவுன்சிலிங் ஷெடியூல் நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆடண்டம் ரேங்க் லிஸ்ட் ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரவுண்டு 2ஓட கவுன்சிலிங் ஷெடியூல் நமக்கு ரிலீஸ் பண்ணலை. ஆக்சுவலாக அவங்க ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் சீட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிக்கிட்டு ப்ரைவேட் சீட்ஸ்க்கான கவுன்சிலிங் நடத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் நமக்கு இப்போ ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்கோட கவர்மெண்ட் சீட்ஸ்க்கான கவுன்சிலிங் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆடண்டம் ரேங்க் லிஸ்ட்டில் சயின்ஸ் குரூப்பில் தனியாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நேம் கொடுத்துருக்காங்க, அதர் குரூப்பில் தனியாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நேம் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஒகேஷ்னல் நர்சிங்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியாக நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப் சேனல்லையும் நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இன்னும் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா ஜாயின் பண்ணி இந்த பிடிஎஃப் ஃபைலெல்லாம் டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார்மா டியும் ரவுண்டு 2 கவுன்சிலிங்கான ஷெடியூல் நமக்கு என்ன செய்யலை அப்படின்னா இன்னும் ரிலீஸ் பண்ணலை. ஸோ ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்கை பொறுத்தவரையில் உங்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங், ரெஜிஸ்ட்ரேஷன், லாக்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாளைக்கு 5ஆம் தேதி வந்து ஓப்பன் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்பெஷல் கேட்டகரிக்கு தனியாக கவுன்சிலிங் நடக்குது. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு தனியாக கவுன்சிலிங் வந்து நடத்துகிறாங்க. ஸ்பெஷல் கேட்டகரியை பொறுத்தவரையில் 5ஆம் தேதி உங்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங், ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட் எல்லாம் ஓப்பன் ஆகுது. 8ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதாவது 5, 6, 7, 8 4 நாள் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா டைம் கொடுத்துருக்காங்க. ரிசல்ட் வந்து 11ஆம் தேதி என்ன செய்கிறாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணுறாங்க. காலேஜில் ஜாயின் பண்ணுறாங்க டேட் வந்து 14ஆம் தேதி வரை டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஸ்பெஷல் கேட்டகரிக்கு தனியாக நமக்கு வந்து லிங்க் கொடுப்பாங்க. ஸ்பெஷல் கேட்டகரியில் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேன் குவாட்டா அண்ட் ஐஆர்டி வார்டு ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரியில் வருவீங்க. உங்களுக்கான கவுன்சிலிங் 5ஆம் தேதி தொடங்குது. அதே மாதிரி அதர் குரூப்புக்கும் அதே மாதிரி தான் 5ஆம் தேதி கவுன்சிலிங் தொடங்கி 8ஆம் தேதி முடியுது. உங்களுக்கான ரிசல்ட் 11ஆம் தேதி என்ன செய்வாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. இதில் 1வது ரேங்க்லேருந்து 445வது ரேங்க் வரைக்கும் உள்ள மாணவர்கள் வந்து கலந்துக்கலாம். ஒகேஷ்னல் குரூப்பை பொறுத்தவரையில் உங்களுக்கும் 5ஆம் தேதி வந்து தொடங்கி 8ஆம் தேதி முடியுது. 1வது ரேங்க்லேருந்து 390வது ரேங்க் வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கவுன்சிலிங்கில் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ரிசல்ட் 11ஆம் தேதி என்ன செய்கிறாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணுறாங்க. சயின்ஸ் குரூப் பொறுத்தவரையில் 1வது ரேங்க், ஜென்ரல் ரேங்க் 1வது ரேங்க்லேருந்து 15,266வது ரேங்க் வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் கலந்து கொள்ளலாம். 5ஆம் தேதி சாய்ஸ் ஃபில்லிங், பேமெண்ட் லிங்க் வந்து ஓப்பன் ஆகுது. 8ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் 14/8/2025 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் சீட்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணுறாங்க. அதை ஃபில் பண்ணிக்கிட்டு தான் நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா அடுத்து ப்ரைவேட் கவுன்சிலிங் கான்டாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இதிலிருந்து நல்லாவே தெரியுது. கூடவே அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட ரேங்க் லிஸ்ட் நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட கவுன்சிலிங் ஷெடியூலில் இன்னும் நம்ம 1 or 2 டேஸில் என்ன செய்யலாம் அப்படின்னா எதிர்பார்க்கலாம். அண்ட் ரவுண்டு 2 கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். நமக்கு அப்டேட் வந்த உடனே நம்ம சேனலில் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ.